மட்கால. ஸோ டெசர்ட்ரி சொன்னால் இப்போது டெசர்ட் சாப்பிட போகிறேன். என்ன டெசர்ட்னா மேங்கோ மலை மட்கா. ஸோ இது வந்து மேங்கோ மலை மட்கானா அது இந்தியில் மட்கானா அந்த பாட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பானை, அதுதான் மட்கானோ. அந்த மட்காவில் அந்த மேங்கோ மலை டெசர்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் எப்படி, இது மேங்கோ மலை மட்கா. மட்கானா இந்தியில் என்ன சொல்லுவாங்க, இந்த பானை பேர் தான் மட்கா. இது உள்ள பாமகிரானட்டு, இது மேங்கோவை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மேங்கோ ஐஸ்கிரீமு, கண்டன்ஸ் மில்க்கு, அப்புறம் உள்ள கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டிருங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இது பொமக்ரானேட்டு. ஸோ இதில் அப்புறம் வேறு என்ன போட்டிருக்காங்க, ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மேங்கோ ஐஸ்கிரீமு, கண்டன்ஸ் மில்க்கு, பொமக்ரானேட்டு, அப்புறம் ஒயிட் க்ரீமு, மேங்கோ ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த இது என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது சொல்கிறேன். ஸோ ரசகுல்லா, அதுக்கு மேலே மேங்கோ ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேங்கோ ஐஸ்கிரீம் மெல்ட் பண்ண எப்படி இருக்கும், அதில் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணால் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணி அதை போட்டிருக்காங்க. அது மேலே பொமக்ரானேட் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் மேங்கோ மலை மட்கா. ஸோ என்னோட ரேட்டிங் வந்து நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு ஃபுட்டும் ஸோ ஃபட்டாஃபட் அப்படி சாப்பிடக்கூடாது. ஸோ அது என்ன டேஸ்ட் இருக்குது, என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். யூஸ்வலாக அப்படி தான் சாப்பிடுவேன். எந்த ஒரு ஃபுட்டு இருந்தாலும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது எப்படி இருக்குது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுவேன். டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுத்தோடனே டக்கு சாப்பிட்ருவாங்க. ஃபட்டாஃபட் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ ஓவராலாக என்னோடய ரேட்டிங் வந்து இந்த மேங்கோ மலை மட்காக்கு 3.5 out of 5.
ஸோ வந்து திஸ் இஸ் பை ஃப்ரம் ரே.